பேரன்புமிக்க அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே மனிதர்களாகிய எங்களை அடைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தையும் நோக்கத்தையும் அமைத்து தந்திருக்கிறார். மிருகங்கள் வாழ்வதற்கும் மனிதர்களாகிய நாங்கள் வாழ்வதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. மிருகங்களை பொறுத்தவரையிலே அவற்றினுடைய உடலியல் தேவைகளை மாத்திரம் அவை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றன. சாப்பிடுகின்றன, குடிக்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, சண்டை போட்டுக் கொள்கின்றன, தூங்குகின்றன. இதுதான் அவற்றினுடைய அன்றாட நடவடிக்கைகளாக கருமங்களாக காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்றால் எங்களுக்கும் இந்த மிருகத்துக்கும் இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது. நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அஃஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபதன் வ அன்னக்கும் லா துர்ஜஊன். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாங்கள் வீணுக்காக படைத்திருக்கிறோம், நீங்கள் எங்களிடத்திலே கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம், நீங்கள் எங்களிடத்திலே நிறுத்தி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியாக இருந்தால் வீணாக படைக்கப்படவில்லை. மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட முடிவில்லாத ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு ஒரு அர்த்தத்தோடு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அது மிருகங்களுடைய வாழ்க்கைக்கு சமனானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரம் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எனக்கு மவுத் இருக்கிறது, இந்த மவுத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே நான் கடுமையாக விசாரிக்கப்பட இருக்கிறேன். அந்த விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை தான் என்னுடைய உலக வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் அந்த வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்ற எண்ணம் மாத்திரமே இருக்க வேண்டும். எவ்வளவுக்கும் ஐயோக்கும் உங்களுக்கு மத்தியிலே நல்ல அமல்களை யார் செய்கிறார்கள் என்று பரீட்சிப்பதற்காக வேண்டிய வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே வாழ்க்கை தரப்பட்டிருப்பது வேறு ஒன்றுக்குமாக வேண்டிய அல்ல, பரீட்சைக்காக. நாளை மறுமையிலே அந்த பரீட்சை நடைபெறும், அந்த எக்ஸாம் நடைபெறும். அந்த எக்ஸாமிலே என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் என்று குர்ஆனிலே ஏற்கனவே சொல்லப்பட்டாகிவிட்டது. எனவே வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல, வாழ்க்கை என்பது கேள்விக்கூட்டு அல்ல, அர்த்தம் உள்ளது. அந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வியாபாரம் செய்யட்டும், குடும்பம் நடத்தட்டும், மற்றவர்களோடு பேசட்டும், கல்வி கற்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் இதனால் திருப்தி அடைவானா இல்லையா என்ற அந்த உணர்வு மிக நுணுக்கமாக உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும், உள்ளத்திலே எந்த ஒரு எண்ணம் வந்தாலும், ஒரு கண் சிலுக்கலாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் அல்லாஹ்வுடைய மலக்குகளால் நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நோட்டமிட்டுக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதற்குத்தான் நாங்கள் முராகபா என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய நோட்டமிடல் இந்த உள்ளத்தின் மீதும் செயல்பாடுகளின் மீதும்
எண்ணங்களின் மீதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலகத் கலக்னல் இன்சான், நாங்கள் மனிதனை நிச்சயமாக படைத்திருக்கிறோம், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பேச்சையும், உள்ளத்தின் பேச்சு, உள்ளம் எப்படியான விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனது உள்ளத்திலே விளையோடக்கூடிய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நாங்கள் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். நாங்கள் எங்கு சென்றால், நாங்கள் தூங்கினாலும் எழும்பினாலும் பாதையில் போனாலும் வியாபாரம் செய்தாலும் பொருட்கள் வாங்கல் செய்தாலும் எங்களுடைய பிடரி நரம்பை விடவும் அல்லாஹ் தஆலா நெருக்கமாக இருக்கிறான். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமால். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக தோளிலே வலது பக்கத்திலும் தோளிலே இடது பக்கத்திலும் 2 பேர் இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் மிக கவனமாக நோட்டமிட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனை ரிசீவ் பண்ணுகிறார்கள். எத்தலக்கல் முத்தலக்கியான். எனவே நாங்கள் நினைக்க கூடாது, எங்களை யாரும் அவதானிக்கவில்லை, தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாங்கள் இருட்டில் இருந்தால் என்ன, தனிமையில் இருந்தால் என்ன, புகைக்குள் இருந்தால் என்ன, அதுல பாதாளத்தில் இருந்தால் என்ன, அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். அவருடைய பார்வை எங்களிலே பட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்களுடைய உடம்பில் அல்ல, எமது உள்ளத்தில். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடம்புகளையோ அல்லது வெளித்தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த உணர்வு எங்களுக்கு தேவை. அதுதான் தக்வா என்பது. அல்லாஹ்வுடைய பார்வை என்னிலே பட்டுக்கொண்டே இருக்கிறது. நான் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் பேசினாலும் வியாபாரம் செய்தாலும் கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் எல்லா நிலைமைகளிலும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அந்த மனிதன் எந்த ஒரு வார்த்தையை உமிழ்ந்தாலும் என்றால் அதனை வெளிப்படுத்தினாலும் அங்கே ரகீபாக அசீதாக இருந்து அவற்றையெல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு மலக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற எந்த ஒன்றும் அது அணுப்பிரமாணமான அளவாக இருந்தாலும், நபியே உங்களுடைய ரப்பிடமிருந்து அது மறைந்திருக்க மாட்டாது. அணுப்பிரமாணமானாலும் சுப்ஹானல்லாஹ், அணுவை விடவும் சிறிய ஒன்று உலகத்திலே இல்லை என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அணு அதுதான் மிகவும் சிறிய ஒன்று. அது வானத்திலே பூமியிலே எந்த ஒரு இடத்தில் மறைந்திருந்தாலும் அந்த ரப்பு அதனை அவனுடைய பார்வையை விட்டு அது வலாபி சமாதி வலா அசதரம் என்றால் அணு இருக்கிறதே, அதுக்கு அப்பால் ஏதாவது சிறியது இருக்குமாக இருந்தால் அதனை கூட வலா அக்பர் இல்லாமி கிதாபின் முபீன், சிறியது பெரியது எல்லாவற்றையும் அவனுடைய வேதத்திலே புத்தகத்திலே ஏட்டிலே அவன் பதிந்து வைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் எங்களுடைய ரப்பு. அவன்தான் எங்களுடைய ரட்சகன். அவன்தான் எங்களை படைத்தவன். எங்களுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் எதனை பார்க்கிறோம், எதற்காக சிமிட்டுகிறோம், இவற்றையெல்லாம் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அவன் விடயமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். பார்வைகளை ரகசியமாக நாங்கள் அமைத்துக் கொண்டாலும் கூட அவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்,
நினைத்தவாறெல்லாம் வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும். அதுவும் பெரிய காரியங்களை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், இரண்டு வகையான பண்புகளை கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கேடு நாசம் உண்டாகும். குர்ஆனிலே சொல்லுகிறது. சூரத்துல் முமன் அவர்கள் யார்? அவர்கள் மற்றவர்களை குறை சொல்பவர்கள், புறம் பேசுபவர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய உடல் மொழிகளால் மற்றவர்களை பரிகசிப்பவர்கள். பாடி லாங்குவேஜ். நாங்கள் சிலரை பார்க்கிறோம், அவர்கள் நாவினால் மட்டும் புறம் பேச மாட்டார்கள். அவர்கள் கண் சாடை காட்டி பரிகாசிப்பார்கள். தங்களுடைய கைகளால் மற்றவர்களை ஏளனம் செய்வார்கள். சில நேரங்களில் அவர்களோடு இருந்து பேசிவிட்டு அவர்கள் போவார்கள். போனதற்கு பின்னால் அவர்கள் தெரியாத விதத்திலே கையினால் அவர்களை அவமதித்து பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வயிறு கிடைக்கும், நாசம் கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் நினைக்க கூடாது எங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் குணநாதது. அவற்றை எல்லாம் அங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வையிலே அது கற்றுக் கொண்டிருக்கிறது. அவனுடைய ஏட்டிலே அது பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அடியான் பொய் சொல்லிவிட்டால் அவனோடு இருக்கின்ற பாதுகாப்புக்கு இருக்கின்ற மலக்கு அந்த பொய்யின் காரணமாக வெளிப்பட்ட நாற்றத்தின் காரணமாக ஒரு மைல் தூரம் அவனை விட்டு தூரமாகிறார்கள். ஒரு பொய் நாங்கள் நினைக்கின்றோம், ஒரு பொய்யை சொல்லிவிட்டோம், அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அப்படி அல்ல. பொய் பேசுவது என்பது ஒரு பாரதூரமான கூட்டம், ஒரு பெரும் பாவம். அந்த மலக்கு எங்களோடு எப்போது வரைக்கும் இருப்பார் என்றால் அவருடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பொய் சொல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு பொய் சொல்லிவிட்டால் மலக்கு மீளன் إذا كذب العبد يباعد الملك عنه ميلا من نتن ما جاء به. இவ்வளவு பெரிய ஒரு பாடபூர்வமான விஷயம். எங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவும், எங்களுடைய உதடுகளினுடைய ஒவ்வொரு துடிப்பும், எங்களுடைய கண் சாடைகள், நாங்கள் செவிமடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், எங்களுடைய உள்ளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் அல்லாஹ் தஆலாவால் பாதுகாக்கப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது, அதற்கு பெருமதி கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஈமான் கொண்டவர்களே, அதிகமான எண்ணங்களே மனத்திலே ஒவ்வொரு வகையான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் மற்றவர்களை பற்றி வரும். பாதையிலே போய்கொண்டிருப்பார், அவரை பற்றி நாங்கள் நினைப்போம், அவர் நண்பரா, அவர் நல்லவரா, அவர் அங்கே இருப்பாரா, இங்கு இருப்பாரா, இப்படியெல்லாம் ஆயிரமான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இருந்தால் அந்த எண்ணங்களிலே சில எண்ணங்கள் பாவமான எண்ணங்கள், மற்றவர்களை பற்றிய கெட்ட அபிப்பிராயம் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, எங்களை பற்றி மற்றவர்கள் தப்பாக எண்ணுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே போன்றுதான் நாங்கள் மற்றவர்களை பற்றி தப்பாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள். அவர்களை பற்றிய விஷயங்கள் நிரூபிக்கப்படும் வரைக்கும் வதந்திகள் வரும், பொய்யான தகவல்கள் வரும், விட்டுக்கட்டல்கள் வரும். அவற்றையெல்லாம் நம்பிக்கொள்ளக்கூடாது. நம்பினால் அது பாவம். அல்லாஹ்வுடைய இல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. நீங்கள் மற்றவர்களை உளவு பார்க்க வேண்டாம், வேவு பார்க்க. மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய்வு, இதெல்லாம் சாமானியமான குற்றங்கள் அல்ல. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களிலே சிலர் இன்னும் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறைகளை துருவி ஆராய்வது, இவையெல்லாம் பெருமதி கொடுக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய மீதானிலே. இமாமத்துல் அலானி தரைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சின்ன கல் ஒன்று காணப்படுகிறது, ஒரு முள்ளு காணப்படுகிறது, ஒரு வாழைப்பழ தோல் காணப்படுகிறது.
காணப்படுகிறது, மக்களுடைய நடமாட்டத்துக்கு அது இடையூறாக இருக்குது என்றால் அவற்றை நீங்கள் அப்புறப்படுத்தினாலும் ஒரு சதப்பா என்று சொன்னார். நாங்கள் நினைக்கலாம் ஒரு சின்ன கல்லு தானே, ஒரு சின்ன ஒரு பின் ஒன்று தானே, அதனை அகற்றுவதால் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று. அப்படி அல்ல. அது சில நேரங்களில் ஒரு சீனி வியாதிக்காரருடைய ஒரு காலிலே குத்தினால் அது பழுதாகி அவருடைய காலை கூட அகற்ற வேண்டி வரும் அல்லவா? எங்களுடைய பார்வையிலே அது சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஒரு பெருமதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்றவற்றை அகற்றினாலும் அதற்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அற்பமாக கருதுகின்ற செயல்கள், நாங்கள் அற்பமாக கருதுகின்ற எண்ணங்கள், நாங்கள் அற்பமாக கருதுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. இஹ்சான் என்றால் என்ன? நீ அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹ் தஆலாவுக்கு வணக்கம் செய்வது, வழிபாடு செய்வது, கட்டுப்படுவதுதான் இஹ்சான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் நாளை மறுமையிலே சூழல் சமூகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், எங்களுடைய வீடுகளை நாங்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு நாங்கள் சொல்வோம், மாலி காதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது? என்னுடைய இந்த பட்டோலைக்கு என்ன நடந்து விட்டது? நாங்கள் பட்டோலையை குறை சொல்வோம். பட்டோலையை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதிலே சிறிய பெரிய விஷயங்கள் கூட விடப்படாமல் எல்லாமே பதியப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் ஆச்சரியமாக அந்த ஏட்டை பார்த்து அதிசயமாக நாங்கள் பேசுவோம். அங்கு கை செய்யப்பட்டு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் எந்த அளவு தூரம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே விஷயங்களுக்கு பெருமதி கொடுத்திருக்கிறான் என்றால், வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறக்கிறது. அந்த வண்ணத்து பூச்சியின் இறக்கை ஒரு தடவை சிறகடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட இந்த பிரபஞ்சத்திலே அதனால் ஒரு பெரிய தாக்கம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு தடவை அது இறக்கையை மடக்கி அதனை விரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வண்ணத்து பூச்சி பறவை என்றால் அது எப்படி இருக்கும் என்று சிந்திப்பார். அல்லாஹ் தஆலா வண்ணத்து பூச்சியினுடைய இறக்கையின் ஒரு தடவை அதனை மூடி அதனை திறக்கின்ற அந்த நிலைக்கு கூட ஒரு பெருமதியை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலே அதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், எங்களுடைய கால் வெட்டுகள், எங்களுடைய கை தட்டல்கள், எங்களுடைய கண் சிமிட்டல்கள், எங்களுடைய உதட்டு அசைவுகள், இவற்றுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமதி அவன் கொடுத்திருப்பான். நாங்கள் ஒரு சம்பவத்தை கேள்விப்படுகிறோம். ஒரு மனிதர் பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறார். அவர் அவசரமாக ஜன்னலினால் தன்னுடைய காரலை வெளியே துப்புகிறார். அது போய் அங்கே மோட்டார் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த ஒருவருடைய முகத்திலே விழுகிறது. அவர் அங்கு தடுமாறி அந்த மோட்டார் சைக்கிளை தாறுமாறாக செலுத்தி அந்த பஸ்ஸிலே மோதி அவர் இறந்து விடுகிறார். எந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கணக்கெடுத்தால் இன்னும் கூட வழிவாயிலே ஒரு அறிவித்தலை ஒட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஜன்னல் வழியாக எச்சில் துப்ப வேண்டாம். ஒரு முஸ்லிம் எச்சில் துப்புவதில் கூட பண்பாடுள்ளது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வண்ணத்து பூச்சின் இடத்தை அந்த துடிப்புக்கு பெருமதி இருக்கிறது. எங்களுடைய எச்சில் துப்புதலுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. நாம் எந்த அளவு தூரம் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்தும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதன் இதனை பற்றி சிந்திக்கும். ஒரு வியாபாரி, புடவை வியாபாரி தன்னுடைய புடவையை அளந்து கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே
தன்னுடைய அடிக்கோடினால் அளக்கின்றார். அந்த நேரத்திலே தன்னிடத்திலே வந்திருக்கின்ற அந்த கஸ்டமர் அவதானிக்காத விதத்திலே சில அங்குலங்கள் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அவ்வாறு செய்யக்கூடாது, அது ஹராம். வந்திருப்பவருக்கு நிறைவாக சற்று கூடுதலாக கொடுத்தால் கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய பார்வை பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரை ஏமாற்றலாம், ஆனால் அல்லாஹ் தஆலாவை ஏமாற்ற முடியாது. ஒரு ஆசிரியர் பாடசாலையை கற்பிக்கிறார். அவர் பரீட்சை விடைத்தாள்களை திருத்திக் கொண்டிருக்கிறார். 20 புள்ளிகள் போட வேண்டும். ஆனால் அவர் பொதுமொழியின் காரணமாக அந்த மாணவனுக்குரிய புள்ளிகளை குறைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது பரீட்சை விடைத்தாள்களை திருத்திக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு தூக்கம் மேலிடுகிறது என்று வைத்துக் கொண்டால் உடனடியாக அதனை வைத்துவிட்டு அவர் தூங்க வேண்டும் அல்லது வேறு வேலையை பார்க்க வேண்டும். காரணம், அந்த மாணவனுக்கு கொடுக்க வேண்டிய புள்ளிகள் சரிவர கொடுக்கப்பட மாட்டாது என்ற காரணத்தினால் எப்படியும் புள்ளி கொடுக்கலாம் என்பது அல்ல, ரொம்ப பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அங்குதான் வேலை செய்ய வேண்டும். ஒரு வாகனத்தை ஒரு இடத்திலே நாங்கள் கொண்டு நிறுத்துகிறோம். ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், ஒரு சாதாரண துவிச்சக்கர வண்டியாக இருக்கலாம். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டும், நான் நிறுத்திவிட்டு போவேன். ஆனால் இதனால் பாதசாரிகளுக்கு அல்லது ஏனைய வாகனத்தவர்களுக்கு ஒரு சிறு விடையூறும் அதனால் இருக்குமாக இருந்தால் என்னுடைய ரம்படத்திலே அதற்கு தண்டனை இருக்கிறது என்று யோசித்து என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு ஆசிரியரிடத்திலே அது வருகிறது. ஒரு வாகனத்தை சொந்தமாக வைத்திருப்பவரிடத்திலே அது வர வேண்டும். ஒரு வியாபாரியிடத்திலே அந்த உணர்வு வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமை இருக்கிறது. இதுதான் முஸ்லிம். முஸ்லிம் என்பவன் வெறுமனை பெயரளவில் இருப்பவன். அவனுடைய ஆடையை வைத்தும் அவனுடைய பெயரை வைத்தும் அவன் பர்த் சர்டிபிகேட்டிலே அவனுக்கு வைத்திருக்கின்ற பெயரை வைத்து நல்ல முஸ்லிம் என்று அடையாளப்படுகிறான். முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுடைய அடியான். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அது பிரதிபலிக்கிறது. அவன் பேசுவதற்கு நான் யோசிப்போம். நான் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? யாருடனாவது தனிப்பட்ட குரோதத்தின் காரணமாக பேசுகின்றேனா அல்லது விரும்புவதற்கின் காரணமாக பேசுகின்றேனா என்றதெல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், சொல்லுகின்றான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்-நஃஸில் லவ்வாம். மறுமை நாளின் மீது சத்தியமாக, மனிதனை கடிந்து கொள்கின்ற, குறை சொல்லிக் கொள்கின்ற ஆத்மாவின் மீது சத்தியமாக. இமாம்களுக்கு விளக்கம் சொல்கிறார். எந்த நேரத்திலும் மனிதனை கடிந்து கொண்டிருக்கின்ற, குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நஃப்ஸுல் முஃமின், அது முஃமினுடைய நஃப்ஸ். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் செய்துவிட்டதற்கு பின்னாலும் அந்த உள்ளம் அவரிடத்திலே கேள்வி கேட்கும், நீ ஏன் பேசினாய்? மா அரத்த பி கலாமி, நீ பேசிய நோக்கம் என்ன என்று அவருடைய உள்ளம் மனசாட்சி அவனிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கும். உள்ளம் உறுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நம்முடைய கேள்வி கணித்திருக்கிறது. நான் என்னுடைய கடமைகளை மிகச் சரியாக செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே என்னுடைய உடல் உறுப்புகள் கூட எனக்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கின்றன என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும். நாளை மறுமையிலே அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லுகின்றன. நாம் எவ்வளவு உணவுகளை கொடுத்து, எவ்வளவு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுத்து வளர்த்த இந்த கையும் இந்த கால் எங்களுக்கு எதிராக நாளை சாட்சியம் சொல்ல இருப்பதாக இருந்தால் இடத்திலே அந்த உறுப்புகள் கேட்குமா, யா அல்லாஹ் எப்படி எங்களை பேசவிட்டாய்? அல்லது அந்த உறுப்புகளிடத்திலே கேட்கப்படும், எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்?
எல்லாவற்றையும் பேச வைத்து அல்லாஹு தஆலா எங்களையும் பேச வைத்திருக்கிறான் என்று அந்த உறுப்புகள் சொல்வதற்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்சபன அல்லாஹு அல்லதி அன்சப குல்ல ஷை. நாளை மறுமையிலே எங்களுடைய கைகள் எங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும், எங்களுடைய தோள்கள் எங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும். நாம் இவற்றை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நேரடியாக உலகத்திலே முஸ்லிமுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணியமானது, நுணுக்கமானது. காலை எழுந்தியதிலிருந்து தூங்க போகும் வரைக்கும் அவள் யோசிக்க வேண்டும், என்னுடைய மனதிலே வருகின்ற இந்த எண்ணம் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்தின் காரணமாக வருகின்ற எண்ணங்களா? நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமா? என்னுடைய உடல் உறுப்புகளால் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா விரும்புவானா? இது எல்லாவற்றையும் யோசித்துத்தான் நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறோம். காரணம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வழக்கமாக நாங்கள் சொல்கிறோம், ஹதீஸோடு ஒரு சம்பவத்தோடு இன்றைய குதுபாவை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய காலத்தில் யுத்தமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு மனிதர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார். பல தடவை இந்த மிம்பரிலே நிறுத்தப்பட்ட அந்த ஹதீஸ் இங்கும் கூட இந்த தலைப்புக்கு அது பொருத்தம் என்பதனால் நாங்கள் அதனை இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அங்கு ஷஹீதாக்கப்பட்டவர்களை பார்த்துக் கொண்டு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அவரை பார்த்து அவர் நரகவாதி என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முஸ்லிமானவர், மூமினானவர், 5 வேளை தொழக்கூடியவர், யுத்தத்திலே வந்து பங்கு கொண்டு ஷஹீதாவது பெருமதியை விளங்கித்தானே யுத்தத்திற்கு கூட வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனிதர் நரகவாதி என்று ஏன் சொல்ல வேண்டும்? அந்த மனிதன் யுத்தத்திலே எதிரிகள் விட்டு சென்ற கனிமத் பொருளிலிருந்து ஒரு மேலங்கியை திருடி தன்னுடைய உறுப்புக்குள் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார், களவெடுத்திருந்தார். ஒரு சொத்திலே ஒரு மேலங்கி, மேலங்கி என்றால் சாதாரணமான எந்த பெருமதியும் எங்களுடைய கணிப்பத்திலே இல்லாத ஒரு பொது சொத்து. அந்த மனிதன் பொது சொத்திலிருந்து திருடிய ஒரு மேலங்கியை அணிந்த வண்ணம் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரச சொத்துக்கள், பள்ளி சொத்துக்கள், சொத்துக்கள், இவற்றிலே பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நல்ல ஒரு சான்றாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மீண்டும் சொல்லுகிறோம். நாம் வாழ்வதற்கும் விருதுகள் வாழ்வதற்கும் இடையே மலைக்கும் மடுவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவர்கள். மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும், எண்ணத்துக்கும், செயலுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்ட வேண்டும். எல்லாம் பதியப்பட்டுக் கொண்டிருப்பதனால் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய பார்வை படுகிறது என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு வினாடியையும் கடத்தக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னை எந்த நேரமும் அஞ்சியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை எனக்கு நசீபாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறாய், கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்ற வகையிலே புனிதமான உள்ளத்தோடு எந்த நேரமும் இருப்பதற்கான பாக்கியத்தை மனிதருக்கும் நசீபாக்குவாயா. இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து போகின்ற சந்தர்ப்பத்திலே எந்த களங்கமும் எந்த விதமான அசுத்தமும் இல்லாத நிலையில இந்த உலகத்திலே இருந்து போவதற்கான பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயா. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயா. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயா. நரகத்தை விட்டு என் அனைவரையும் பாதுகாப்பாயா.